திராவிட கட்சிகளை வழிநடத்திய பெண் ஆளுமையாகவும் சிங்க பெண்ணாகவும் விளங்கிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை ஒப்பிட்டு சுதீஷ் வெளியிட்ட புகைப்படம் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். ஓவர் டு யூ சதீஷ். வணக்கம். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவரை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு அதே கட்சியினுடைய பொருளாளரும் பிரேமலதா விஜயகாந்தின் தம்பியுமான எல்கே சுதீஷ் ஒரு புகைப்படத்தை தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. அதாவது பொதுமக்களை பார்த்து கையசைப்பது போன்ற ஜெயலலிதாவினுடைய புகைப்படமும் அதில் அருகாமையிலேயே கையசைப்பது போன்ற பிரேமலதா கையசைப்பது போன்ற ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டு இன்றைய தினம் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். முதல்ல இந்த தேமுதிகவிற்கும் இந்த புகைப்படம் மற்றும் அந்த பட்டத்திற்கு உரிய அந்த சர்ச்சையை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த சர்ச்சையை பொறுத்தவரையில் தேமுதிகவினுடைய முன்னாள் தலைவர், அதாவது மறைந்த அவருடைய அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் விஜயகாந்த், அவரை கருப்பு எம்ஜிஆர் என அழைத்தனர். அப்பொழுது அது அதிமுகவில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதே போல் கருப்பு எம்ஜிஆர் என்று அழைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாலும் கூட அது அதிமுகவினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின சூழலில் இந்த நிலையில் அண்மை காலங்களில் விஜயகாந்தினுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்து வந்திருந்தார். இந்த இடைப்பட்ட இந்த அரசியல் காலகட்டத்தில் பார்த்தோம்னா, முதல்ல அவங்க விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர் அழைத்ததும், அதே போன்று தற்பொழுது விஜயகாந்துடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இருந்த ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகளை வழிநடத்தி, அதாவது இந்த புகைப்படம் குறித்து எல்கே சுதீஷிடம் விளக்கம் கேட்டபொழுது, இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கீங்களே, இது சம்பந்தமாக என்ன கூற விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, திராவிட கட்சிகளை வழிநடத்திய ஒரு ஆளுமையாக செயல்பட்டு ஒரு சிங்கப்பெண்ணாக இருந்தவர் ஜெயலலிதா. அதே வரிசையில் தற்பொழுது அரசியலில் எங்களுடைய, அதாவது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளரும் தன்னுடைய அக்காவும் திகழ்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்ப்பது என்பது குறித்து விவாதங்களுக்கு கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரை பொறுத்தவரையில், மறைந்த ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் நடிகையாக இருந்து பல்வேறு கட்சிகளில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து, அதே போன்று முதலமைச்சராக பல்வேறு வருடங்களாக பணியமர்த்தி பல்வேறு விஷயங்களில் அவங்க தலையிட்டு திட்டங்களை உருவாக்கி அப்படி வளர்ந்த ஒரு ஆளுமையுடன் தற்பொழுது கடந்த 2005 முதல் அந்த தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டது முதல் 2009 கட்சியில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து தற்பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மாறியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இவரை எப்படி ஒப்பிடுவது என்கிற கேள்வியும் அதிமுகவினரிடையே எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதாவுடன் இந்த ஒப்பிடுதல் சரியா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலைமையில தான் பார்த்தோம்னா, இன்றைய அரசியலில் ஜெயலலிதா போன்ற பெண் ஆளுமையாக தனது அக்கா இருப்பதாக சுதீஷ் தெரிவித்திருந்த சூழலில், ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல இந்த தேமுதிகவிற்கும் இந்த கட்சியினுடைய பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்துவதற்கு பல்வேறு சர்ச்சைகள் இருந்திருக்கிறது. குறிப்பாக நாம் தெரிவித்தது போல விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர் என்று அழைத்தார்கள். எம்ஜிஆர் போன்று முக உருவகங்கள் புகைப்படங்களை மாஃபிங் செய்து பயன்படுத்திய காலங்களும் உண்டு. அதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அப்பொழுது அது பெரும் பிரச்சனையாகவும் எழுந்தது. இந்த சூழலில் தற்பொழுது மீண்டும் ஜெயலலிதா, அதாவது அதிமுக கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவரை தங்களுடைய தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரோடு ஒப்பிடுவது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்பதை அரசியல் விமர்சகர்கள் கேள்வி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே போல கூட்டணி கட்சிகளை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கூட்டணி கட்சிகளை குழப்பதற்கும் இது போன்ற விஷயங்களில் தேமுதிக ஈடுபடுகிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக அண்மை காலங்களில் பார்த்தோம் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி, அதே போன்று பாஜகவுடன் இருந்த கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் இருந்த தேமுதிக தற்பொழுது எந்த கூட்டணியிலும் இல்லை என அண்மையில் தெரிவித்திருந்தார் பிரேமலதா விஜயகாந்த். அதன் பிறகாக கூட்டணியை குறித்து ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார் கூட்டணியுடைய நிலைப்பாட்டை. இந்த நிலையில் அண்மையில் திடீரென முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும் கூறியிருந்த சூழலில் தேமுதிக கூட்டணி வைக்கிறதா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக திமுகவினுடைய கடுமையாக கடந்த காலங்களில் விமர்சித்து வந்த பிரேமலதா விஜயகாந்த் அதற்கு அடுத்த கட்டமாக முதலமைச்சர் சந்தித்து விட்டு வந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது திமுக ஆட்சிக்கு 50 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒருவேளை திமுக நோக்கி நகர்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்த சூழலில்
அண்மையில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பிற்கு பிறகாக இப்படி ஒரு புகைப்படம் வெளியிடப்படுகிறது. எனவே தேமுதிகவை பொறுத்தவரையில் என்ன சொல்ல விரும்புகிறார்கள் தங்களுடைய தொண்டர்களுக்கும் அதே போன்று தமிழக மக்களுக்கும், ஒரு புறம் திமுகவுடனும் திமுகவிற்கு சாதகமான சமிகைகளை வெளியிட்டு கொண்டு தற்பொழுது மீண்டும் அதிமுகவிற்கு பக்கம் திரும்பக்கூடிய ஒரு சில சமிகைகளையும் வெளியிடுகிறார்களா என்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த சூழலில் நம்மிடையே பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். இந்த புகைப்படம் குறித்து அவரிடமே கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த புகைப்படம் குறித்து தேமுதிகவுடைய அரசியல் நிலைப்பாடா இல்லை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த விஷயத்தில்? வணக்கம். நீங்க கடந்த சுற்றுல கடைசியா ஒரு பதிவு ஒன்று ரொம்ப முக்கியமான பதிவு சொல்லியிருந்தீங்க. அதாவது என்னன்னா, 2 சைட்லயுமே கடையை ஓப்பனா திறந்து வச்சிருக்காங்க. அதாவது ஒரு சைடு முதலமைச்சர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு அப்படின்னு போய் பார்த்து அவரை நல்லா விசாரிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. ரெண்டாவது இந்த சைடு அம்மையார் ஜெயலலிதாவோட ஒப்பிட்டு இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட இது போடுறாங்க. அப்ப என்னன்னா 2 விஷயத்தை அது காட்டுது. நாங்க எந்த சைடு வேணா கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்றது ஒரு பார்வை. இன்னொன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஆபீசராக ஒரு PRO இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க சார்ந்திருக்கிற கட்சியினுடைய தலைவரை முக்கியப்படுத்தி மையப்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. இந்த பிரச்சாரத்தோட உண்மைத்தன்மை என்ன, அதுக்கு நம்பகத்தன்மை, அதுக்கு வேற எங்க இருந்தா போட்டி வருமா, அதெல்லாம் கேள்விகள் பதில்கள் இல்ல அதனால சர்ச்சைகள், அது அப்புறம். பட் அதனால கிடைக்கக்கூடிய அந்த அரசியல் ஆதாயம், அந்த ஊடக வெளிச்சம் இருக்குல்ல, அது தன்னோட அக்காவுக்கு தம்பியான சுதீஷ் அவர்கள் இன்னைக்கு பெற்று தந்திருக்காரு. அது ஒரு பொதுச் செயலாளருக்கு அந்த கட்சியில இருக்கிற ஒரு மூத்த நிர்வாகி நான் அதை அப்படி பார்க்க மாட்டேன். அது ஒரு கட்சியில அவர் அக்காவுக்கு அவர் பண்ணியிருக்கிறார். அது அப்படிதான் பாக்குறேன். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அதிமுகவை விஜயகாந்த் அவர்களுக்கு கட்சியினருக்கோ இல்ல பிரேமலதா அவர்களுக்கோ எடுத்துக்கிறது ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழியில நாங்க நடந்து போடுறதுக்கோ இல்ல ஃபாலோ பண்றதுக்கோ எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றத சூசகமா சொல்றாங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பெண் வாக்காளர் மத்தியில ஒரு ஆளுமை, ஒரு அரசியல் சூழலில் நன்கு பிரச்சாரம் பண்றது, போல்டா பேசுறது, கொள்றதுக்கு ஒரு பெண் ஆளுமை இல்ல அப்படின்ற அந்த ஒரு வேக்யூம் இருக்கு தமிழகத்துல. குறிப்பா சொல்லணும்னா, வேட்டி கட்டின சிங்கம் எங்க அண்ணன் எடப்பாடியார், அம்மா அதை வேட்டி கட்டின அம்மா எங்க எடப்பாடியார் அப்படின்ட்டுலாம் போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க சமீபத்துல. அப்ப என்னன்னா அந்த அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த ஆளுமையை இன்னமும் மக்கள் கொஞ்சம் பாக்குறாங்க. அந்த ஒரு வாக்கு வங்கியை இல்ல அந்த ஃபாலோவர்ஸை நம்ம பக்கம் கொஞ்சம் திருப்ப முடியுமா அப்படின்ற அந்த ஒரு முயற்சி கூட இதுல இருக்கலாம். ரொம்ப நன்றி சார், இந்த விவாதத்தில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சதுக்கு. இந்த நிலையில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த விவாதங்களுக்கு ஒரு விளக்கமும் அளிச்சிருக்காரு. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் இன்றைய தினம் இது குறித்து செய்தியாளரை சந்தித்த பொழுது தெரிவித்த கருத்து என்னவென்றால், இரும்பு பெண்மணியாக சிங்கப்பெண்ணாக எனது தம்பி சுதீஷ் என்னை பார்க்குறாரு. ஆனால் எப்போதும் போல் ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கேப்டன், அந்த இடத்தை யாருமே நிரப்ப முடியாது. ஜெயலலிதாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. ஏற்கனவே அவங்க தான் என்னோட ரோல் மாடல் நான் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாலும் கூட, அதே போல் நானும் என்னோட இடத்தையும் யாரும் நிரப்பிட முடியாது. பிரேமலதா விஜயகாந்த் என்பவரும் ஒரே ஒருவர் தான் என்பதற்காக இந்த புகைப்படம் விட்டு வெளியிட்ட இந்த சூழலில் இது குறித்தான விளக்கத்தையும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறதுக்கான பதில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் தெரிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் இது போன்ற ஒரு புகைப்படத்தை பதிவு செஞ்சிருக்கிறது. அதை தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள் இனி அது எந்த இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத பின்வரும் நாட்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த தொகுப்பில் விரிவான பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ் முருகன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.